கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு அருட்தந்தையர்களே, அன்பு அருட்சகோதரிகளே, அன்பு இறைமக்கள் சமூகமே, புனித தேவசகாயத்தின் புண்ணிய பாதங்கள் பதிந்து அந்த புண்ணிய பாதங்களின் புனிதத்தை வாழ்வில் பெற்று ஆண்டவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் ஆண்டவருடைய நம்பிக்கையிலும் கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து ஆண்டவருடைய அன்புக்குரிய மக்களாக புனித தேவசகாயத்தின் விண்ணக பரிந்துரையில் வளம் கண்டு கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய வாசகங்கள் வழியாக நம் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் வளப்படுத்துவதற்காக கடவுள் நம்மை புனிதர் வழியாக இவ்விடத்திலே அழைத்து சேர்த்திருக்கின்றார். இந்த நேரம், இந்த நாள் எவ்வளவு புனிதமானது, ஆசிமிக்கது என்பதை நம்முடைய வாழ்வில் உணர்ந்து கொள்ள நாம் முயற்சிப்போம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 23 ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார், என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் மக்களை சிதறடிக்கிறார். நாம் இயேசுவோடு இணைந்திருப்பதற்கு, இயேசுவோடு இணைந்து நம்மோடு இணைந்து வாழ்கின்றவர்களை ஆண்டவருடைய அருளுக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் அழைத்து செல்லுகின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு உண்டு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக எடுத்து சொல்கிறது. முதல் வாசகம் இறைவாக்கினர் யோவேல் தன்னுடைய அருளுரையில் சொல்லுகிறார்: நீங்கள் எல்லோரும் எழுந்து ஆண்டவரை நோக்கி உங்களுடைய பயணத்தை கொண்டாடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களுடைய நிறைவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. திருப்பாடல் 53 இரண்டாவது வார்த்தை சொல்லுகிறது: ஆண்டவர் வானிலிருந்து மானிடரை உற்று நோக்குகின்றார். ஆண்டவரை தேடுகின்றவர்கள் யாராவது உண்டோ என்றும், மதிநுட்பத்தோடு ஆண்டவரை தேடி வருகின்றவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றும் ஆண்டவர் மானிடரை நோக்குகிறார் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நாம் அனைவரும் திசை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இவ்வுலக வாழ்வில் நம்மை சரியான திசையை நோக்கி வழிநடத்துவதற்காக ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் நம்மை அழைக்கின்றது. வாழ்வினுடைய திசையை தெரியாமல் இருந்து தேவசகாயம் திகழாயுத வழியாக ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்ட பொழுது, பெற்றுக்கொண்ட பொழுது, இறைவனுடைய வார்த்தைக்குள் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட பொழுது அவருடைய வாழ்வினுடைய திசை அவருக்கு தெரிந்தது. அந்த திசையினுடைய விழுமியங்கள், அந்த திசையினுடைய வாழ்வினுடைய மேன்மைகளை உணர்ந்து கொண்டதால் எந்த வேதனைகளுக்கும் வருத்தங்களுக்கும் நோவுகளுக்கும் அச்சுறாமல் தன்னுடைய வாழ்வை இயேசுவுக்காக அர்ப்பணிக்க தேவசகாயத்தால் முடிந்தது. ஆக இன்றைக்கு நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்வு சூழலும் நாம் ஒவ்வொருவரும் அன்றாட நம்முடைய வாழ்வினுடைய தேவைகளை எதிர்நோக்கி நாம் ஓடி நம்முடைய வாழ்க்கையினுடைய வேதனைகளோடு வருத்தங்களோடு நோவுகளோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாளில், இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது: நீங்கள் எல்லோரும் எழுந்து என் நன்றிகளை வாருங்கள், நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களுடைய மேன்மையை தருவேன் என்று. ஆகவேதான் மத்திய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கின்றோம்: பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் ஆண்டவர் தருகின்ற இளைப்பாறுதலை, ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை பெற்றுக்கொள்வதற்காக இவ்விடத்திலே திருப்பலி கொண்டாட்டத்திலே நாம் பங்கெடுக்கின்றோம். இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமான வேதனைகள், ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், ஒவ்வொரு விதமான இழப்புகள், சோர்வுகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய பாதத்திலே, அவருடைய கரங்களிலே
ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இணைந்து வாழ்வதற்கு நம்முடைய வாழ்வில் எது தேவை, அல்லது நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய நோவுகளுக்கு என்ன தீர்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பு என்ன என்பதை இந்த நாளிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே பிரியமானவர்களே, என்னோடு இணைந்திராதவர் எனக்கு எதிராக இருக்கிறான். ஆகவே இயேசுவோடு நாம் இணைந்திருப்பதற்கு, இயேசுவோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்ப்பதற்கு நம்மை எது தூண்டுகிறது? ஆண்டவரோடு இணைந்து வாழ்வதற்கு கடவுள் எதை நம்முடைய வாழ்க்கையில் ஆயுதமாக தருகின்றார் என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, யோவானுடைய நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் கொண்டு மற்றவரை அன்பு செய்யுங்கள், நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள், அந்த அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். பிரியமானவர்களே, நாம் இயேசுவோடு இணைந்திருப்பதற்கு, இயேசுவோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்ப்பதற்கு கடவுள் நமக்கு தருகின்ற பெரிய ஆயுதம் ஆண்டவருடைய அன்பு. ஆகவே ஆண்டவருடைய அன்பு என்ற ஆயுதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பற்றிக் கொள்வோம் என்றால், நம்முடைய வாழ்வில் அதை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்றால், அதை நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அதை நம்முடைய வாழ்வில் நாம் சொந்தமாக்கிக் கொள்வோம் என்று சொன்னால், இயேசுவோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்க முடியும். இன்னைக்கு நீங்க எல்லாரும் உங்களுடைய குடும்பமாகின்ற இயேசுவனுடைய இறை ஆட்சி நிலையிலிருந்து இந்த இடத்துல ஒன்றாக வந்திருக்கிறீர்கள். ஆகவே கடவுள் உங்களுக்கு தந்திருக்கின்ற இல்லமாகின்ற அந்த இறையாட்சி நன்மையில் நீங்கள் இணைந்து ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வாழுகிற உங்களுடைய குடும்பத்திலே இந்த அன்பு என்ற ஆயுதத்தை அடிப்படையாக கொண்டிருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக உங்களுடைய குடும்பத்தை கூட்டி சேர்க்க முடியும் என்ற உண்மையை இந்த நாளிலே ஆண்டவர் அறிந்து கொள்வதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக என்னையும் உங்களையும் ஆண்டவர் அழைத்திருக்கின்றான். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவேல் இறைவாக்கினருடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய அன்பை நம்முடைய வாழ்வில் ஆயுதமாக பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இறைவாக்கினர் அவருடைய இறைவாக்குறுதியை அழகாக சொல்லுகிறார். உங்கள் உடைகளை நீங்கள் கிழித்துக் கொண்டு, உங்களுடைய உடைகளை நீங்கள் கிழித்துக் கொள்ள வேண்டாம், மாறாக உங்களுடைய இதயங்களை கிழித்துக் கொண்டு என்னிடம் வாருங்கள். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் உடைகளை கிழிப்பதனாலோ உணவுகளை தவிர்ப்பதாலோ ஆண்டவருடைய உடலுறுப்புகளை நாம் வந்து சேர முடியாது. எப்பொழுது ஒரு மனிதன் அவனுடைய இதயத்தை கிழித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் கடந்து வருகிறானோ, அப்பொழுதுதான் அந்த மனிதன் ஆண்டவருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உடைகளை கிழிப்பது, உணவுகளை வேண்டாம் என்று வைத்துக் கொள்வது நமக்கு எளிது. இங்கு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஒரு நாள் உண்ணான் நோன்பு இருப்பது என்பது எளிது. நாம் உடுத்துகிற உடைகளை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வருவேன் என்று சொல்வது நமக்கு எளிது. ஆனால் நம்முடைய இதயங்களை கிழித்துக் கொண்டு நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வருவது என்பது மிக கடினம். ஏனென்றால் புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 13ஆம் அதிகாரம் 1 இறைவார்த்தைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டவரின் மொழிகளில் பேசினாலும் பெரிய அற்புதங்களை செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இல்லையேல் நீங்கள் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையும் தாளமும் போல இருப்பீர்கள். இன்னைக்கு குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய வாழ்க்கை, இன்று சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை பேச்சோடு நின்று விடுகின்றதாகவே அமைந்திருக்கிறது. அந்த மொழிகள் நம்முடைய இதயத்திலிருந்து வருவதில்லை. அந்த மொழிகள் நம்முடைய இதயத்திலிருந்து ஊற்றாக புறப்படுவதில்லை. நம்முடைய இதயத்திலிருந்து வருகின்ற வார்த்தைகள் பிறரை தொடும், பிறரை மாற்றும், பிறருடைய வேதனைகளுக்கு ஒத்தடமாக இருக்கும். ஆனால் இது நம்முடைய குடும்பங்களை பார்க்கிற பொழுது நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்தவும், பிறரை பிரித்தாழவும், பிறரை துன்பங்களுக்கு உள்ளாக்கவும் செய்கிறது என்று சொன்னால், எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய இதயங்களை கிழித்துக் கொள்ளவில்லை. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம்
7வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வீர்கள் என்று ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு பெரிய வாக்குறுதியை தருகின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இதயங்களில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சேமிக்கக்கூடியவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தையை நம்முடைய இதயங்களில் சேமித்து வைத்துக் கொள்கின்றவர்களாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் வாழ்கிற நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய இறையாட்சி என்ற அன்பினுடைய சுவையை சுவைத்து மகிழ்கின்ற குடும்பங்களாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அப்படி இல்லை. ஒரு குடும்பத்தில் அழகாக, அந்த குடும்பம் அழகான ஒரு குடும்பம், தாய் தந்தை 2 பிள்ளைகள், ஒருவரிடத்துல அளவற்ற அன்பு வைத்திருந்தார்கள், ஒருவரிடத்துல அளவற்ற மதிப்பு கொண்டிருந்தார்கள். அந்த குடும்பத்தில் அவர்கள் அழுவார்ப்பதற்காக ஒரு மீன் தொட்டியை வைத்து அந்த தொட்டியிலே மீனை வளர்த்து ஒவ்வொரு நாளும் அந்த மீன் அந்த தொட்டியிலே நீந்தி திரிவதை கண்டு ஆண்டவருடைய அன்பை அவர்கள் சுவைத்து மகிழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த இல்லத்தினுடைய இளைய மகன் 4வது படிக்கிற பையன் ஓடி வந்து அந்த தொட்டிக்குள்ளே பார்த்தான். அந்த தொட்டிக்குள்ளே இருக்கின்ற மீன் அது அப்படியும் இப்படியும் ஆடி அசைந்து கொண்டிருப்பதை பார்த்து அவன் நினைத்தான், ஐயோ, இந்த மீன் இந்த தொட்டிக்குள்ளே இவ்வளவு வேதனையும் வருத்தமும் படுகிறதே. ஆகவே அந்த மீனை அந்த தொட்டிக்குள்ளிருந்து நாம் எடுத்து வெளியே அது ஆறுதலாக, அது வேண்டுகின்ற நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நினைத்து அந்த தொட்டி தண்ணியிலிருந்து, அந்த மீன் தொட்டியிலிருந்து அந்த மீனை எடுத்து அப்படியே தரையிலே போட்டான். என்ன நடக்கணும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே வைத்திருக்கக்கூடிய அன்பும் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே நாம் சொல்லுகிற வார்த்தைகள், நாம் நடந்து கொள்ளுகிற நம்முடைய வாழ்க்கை நடைமுறை, நாம் பேசுகிற நம்முடைய பேச்சுக்கள், இவை அனைத்து நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்றவர்களை நம்முடைய இல்லம் குடும்பங்களிலிருந்து அப்படியே தூக்கி நம்முடைய குடும்பங்களுக்கு வெளியே தள்ளி விடுகின்ற ஒரு சூழலில் இருக்கிறது. அப்பொழுது நாம் சொல்லுவோம், நான் உன்னை அன்பு செய்து கொண்டிருக்கிறேன் என்று. ஆகவே பிரியமானவர்களே, இன்றைய இறைவார்த்தையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்த மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகிய குடும்பங்களிலே நம்மை ஆண்டவர் அழைத்து சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற தலையாய பணி என்பது அந்த குடும்பத்திலே ஆண்டவருக்காக நாம் இருக்கின்றவர்களாக, ஆண்டவருக்காக நம்முடைய குடும்பத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கூட்டி சேர்க்கின்றவர்களாக நாம் இருக்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுடைய மேன்மையை நாம் காண முடியும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே அவருடைய வார்த்தை வழியாக நமக்கு அழகாக சொல்லுகிறார். ஆகவே தான் இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி பகுதியை பார்க்கின்ற பொழுது, லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 23 தொடர்ந்து நாம் 14 நாம் தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது, கடைசி பகுதியிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவரை விட்டு வெளியேறுகிற தீ ஆவி வறண்ட நிலங்களில் அலைந்து திரிந்து அங்கு அது விரும்புகின்ற நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாமல் மீண்டும் திரும்பி அது விட்டு சென்று அந்த இல்லத்திற்கு திரும்பி வரும். அப்பொழுது அந்த வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். அது போய் இன்னும் அதைவிட மோசமான 7 ஆவிகளை கொண்டு வந்து அந்த இல்லங்களில் குடியிருக்கும். அப்பொழுது அவனுடைய முன்னைய நிலைமை பிந்தையதை விட ரொம்ப மோசமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய இல்லங்களை நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம்? அழகுபடுத்துகிறோம். வர்ணம் பூசி எப்படியெல்லாம் அழகுபடுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நம்முடைய இல்லங்களை நாம் அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த இல்லங்களுக்குள்ளே வாழ்கிற நம்முடைய இதயத்தை நாம் அழகுபடுத்துகிறோமா என்பதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. நாம் நம்முடைய இல்லங்களை அழகுபடுத்துவோம், சொல்லுவோம், என்னுடைய இல்லத்தை நான் அழகுபடுத்தி இருக்கிறேன், ஆகவே வெளியிலிருந்து தீமைகள் ஒன்றும் என்னுடைய இல்லத்திற்கு வர முடியாத அளவிற்கு என்னுடைய இல்லத்தை, என்னுடைய வீட்டை நான் கட்டி எழுப்பி இருக்கிறேன். பிரியமானவர்களே, உன்னுடைய இல்லத்தை நீ கட்டி எழுப்பி, ஆனால் உன்னுடைய உடலாகின்ற ஆண்டவருடைய ஆலயத்தை நீ உன்னுடைய வீட்டிற்குள்ளே, உன்னுடைய இல்லத்திற்குள்ளே உன்னால் கட்டி எழுப்ப முடியவில்லை என்று சொன்னால், உன்னுடைய
நிலைமை எவ்வளவு கேடுள்ளதாகும் என்பதை இன்றைய வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. இதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பங்களில் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பிரச்சனைகள், நம்முடைய குடும்பங்களுக்கு எல்லாம் வேதனைகள், வருத்தங்கள், நோய்கள், இவைகளுக்கு மத்தியிலே இனி வாழ முடியாது என்று சொல்லுகிற ஒரு சூழலுக்கு நாம் தள்ளப்படுகிறோம். அப்பொழுதாவது இங்கு இருக்கக்கூடிய நாம் நினைத்து பார்த்ததுண்டா, ஆண்டவர் எனக்கு தந்த இந்த உடலாக இருந்த ஆலயத்தை நான் எவ்வளவுக்கு ஆண்டவர் தங்குகின்ற ஆலயமாக நான் கட்டி எழுப்புகிறேன். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஆண்டவர் ஆவியார் தங்கி வாழுகின்ற இல்லம் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஆண்டவர் ஆவியார் தங்கி வாழுகிற இல்லம் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆகவே கடவுள் நமக்கு தருகின்ற நம்முடைய உடலாகிற நம்முடைய இல்லத்தை ஆண்டவர் தங்குகின்ற இல்லமாக, ஆண்டவர் வசிக்கின்ற இடமாக, ஆண்டவர் நம்மோடு உறவாடுகின்ற இடமாக நாம் இந்த நம்முடைய உடலாகின்ற இல்லத்தை நம்மால் அழகுபடுத்த முடியவில்லை என்று சொன்னால் நம்முடைய இதயங்கள் தீமைகளை கொண்டு நிறைந்திருக்கும். ஆக நம்முடைய இதயங்கள் தீமைகளால் நிரம்பப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்கள், வாழ்கின்றவர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை வழியாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். திருவெளிப்பாடு நூல் 3ஆம் அதிகாரம் 20வது இறைவார்த்தை சொல்லுகிறது, நீ எழுந்து உன்னுடைய இதயத்தினுடைய கதவை எனக்காக திறந்தால், நீ எழுந்து உன்னுடைய இதயத்தினுடைய வாசலை தட்டுகின்ற உன்னுடைய ஆண்டவருக்காக உன்னுடைய இதய கதவை நீ எனக்காக திறந்தால், நான் உன்னுடைய இல்லத்திற்குள்ளே வந்து உன்னோடு உணவருந்தி உறவாடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய இல்லமாகிற இதயத்தினுடைய கைப்பிடி அது நம்ம ஒவ்வொருவருடைய கரங்களிலும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு நம்முடைய இல்லமாகிற இதயத்தை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உன்னுடைய இதய கதவை நீ எனக்காக திறந்து தருவாயா என்று ஆண்டவர் கேட்கிற பொழுது, இங்க இருக்கக்கூடிய நாம் எத்தனை பேர் நம்முடைய கையில் இருக்கின்ற இந்த இதயத்தினுடைய கைப்பிடியை திறந்து, இயேசுவே என்னுடைய இதயமாக இந்த இல்லத்திற்குள்ளே வந்து தங்கும், அப்பொழுது நானும் என்னுடைய குடும்பமும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற நிலைமை நம்மிடத்தில் எத்தனை பேருக்கு இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எழுந்து நம்முடைய இதயத்தினுடைய கதவை நாம் திறக்க முடியாமல் நம்முடைய இதயமாகின்ற இல்லத்தினுடைய கதவை நாம் இறுக்கமாக பூட்டி வைத்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்மிடத்திலே பிரிவினை, அழுக்காறு, குடிவெறி, பலவிதமான தீமைகள் கொண்டு நம்முடைய இதயங்களை நாம் இறுக்கமாக நாம் பட்டி பூட்டி வைத்திருக்கின்றோம். இந்த இதயத்தை நாம் இயேசுவுக்காக திறந்தோம் என்று சொன்னால், நாளை என்னுடைய வாழ்க்கையிலே நான் மாற்றங்களுக்கு என்னை உட்படுத்திக் கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையிலே இயேசு என்னுடைய இதயத்திற்குள்ளே கடந்து வந்தால் என்னால் நாளை என்னுடைய சகோதரனை பழிவாங்க முடியாது, என்னுடைய சமூகத்திலே நான் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்க முடியாது, என்னுடைய சமூகத்திலே நான் விரும்புகிற தீமைகளை செய்ய முடியாது என்ற ஒரு இறுக்கமான மனநிலையோடு நம்முடைய குடும்பங்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆக நம்முடைய இதயமாக இல்லத்தை அன்பு என்ற ஆயுதத்தால் நாம் நம்முடைய இதயங்களை நிரப்புவோம். அப்பொழுது நம்முடைய இதயங்கள் ஆண்டவருக்காக பற்றி எரியும். ஆண்டவருக்காக நம்முடைய இதயங்கள் பற்றி எரிகிற பொழுது நம்முடைய குடும்பத்திலே பெரிய சுபிட்சத்தை, பெரிய ஆசீர்வாதத்தினுடைய மேன்மையை நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்திலே காண முடியும். அப்பொழுது நம்முடைய நோய்கள், வியாதிகள், துன்பங்கள், பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய தீர்வை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். இதைத்தான் நாம் கொண்டாடுகிற நம்முடைய இந்திய திருநாட்டினுடைய புதுநிலையினுடைய புனிதராக திருத்தந்தையால் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற புனித தேவசகாயும் தன்னுடைய வாழ்க்கையை கொண்டிருந்தார். அவருடைய இதயத்தை இயேசுவனுடைய அன்பால், இயேசுவிற்காக அவருடைய இதயத்தை இயேசுவனுடைய அன்பால் நிறைத்தார். ஆகவே அவருடைய அந்த இதயம் எப்பொழுதும் இயேசுவுக்காக திறக்கப்பட்டது. இரத்த சாட்சியாக
புனிதராக நம்முடைய சமூகத்திலே நம்மில் ஒருவராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய இதயத்தை இயேசுவனுடைய அன்பால் நிறைத்ததுதான் ஒரு பெரிய உண்மையினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்ள இந்த நாளிலே அழைக்கப்படுகின்றோம். ஆனால் நாம் இன்று வாழ்கிற நம்முடைய குடும்பங்களுடைய நிலைமையை நாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் 3வது படிக்கிற ஒரு பையன் வருகிற பொழுது அவனிடத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டேன். தம்பி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது அவன் சொன்னான், ஃபாதர், நான் நரகத்திலிருந்து வருகிறேன் என்று. அன்புக்குரியவர்களே, என்னை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது, என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது அந்த பிள்ளைகளுடைய அந்த பையனுடைய அந்த பதில், நான் நரகத்திலிருந்து வருகிறேன் என்று. பிரியமானவர்களே, அவனுடைய வீட்டுக்கு அவனை அழைத்துக் கொண்டு சென்ற பொழுது அவனுடைய இல்லம் ஒரு நரகமாகத்தான் இருந்தது. ஏன் தெரியுமா? அவனுடைய வீடு எங்கிருந்து வருகிறா என்று கேட்ட உடனே அவன் சொன்ன நரகம் என்று சொல்வதற்கு காரணம், குடித்து அந்த வீட்டில அந்த குடும்பத்தை சீரழித்து சின்னாபின்னமாக்கி கொண்டிருக்கின்ற அவனுடைய தகப்பனார். இந்த தகப்பன் அந்த குடும்பத்தில் குடித்து அந்த நடந்து கொள்ளக்கூடிய விதம் அந்த குடும்பத்தில் அந்த குடும்ப தலைவி மிகவும் பாதித்தது. ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தினுடைய தலைவி சொல்லுவார்கள், இந்த நரகத்திலிருந்து என்றைக்கு ஆண்டவர் எனக்கு விடுதலையை தரப்போகிறாரோ என்று, என்றைக்கு இந்த நரகத்திலிருந்து கடவுள் எனக்கு விடுதலையை தரப்போகிறாரோ என்று அந்த ஒவ்வொரு நாளும் அந்த இல்லத்திலே கதறி அழுது கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த சிறு பையன் நினைத்தான், நான் வாழுகிற இடம் நரகம் என்று. பிரியமானவர்களே, இங்கு இருக்கக்கூடிய நம்மில் பலருடைய குடும்பங்களும் இன்றைக்கு நரகமாகி போயிருப்பதற்கான காரணம் நம் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இயேசுவனுடைய அன்பை நாம் நிறைத்து வைக்க நம்மால் முடியவில்லை என்பதுதான் பெரிய காரியம். ஆகவே இயேசுவனுடைய அன்பை இந்த நாளிலே நம்முடைய இதயத்திலே நாம் வைத்துக் கொள்வதற்கான ஒரு சிறு முயற்சியை நாம் எடுத்துக் கொள்வோம். அப்படி நம்முடைய இதயத்திலே நாம் இயேசுவனுடைய அன்பை நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னால், இந்த அன்பு 2 காரியங்களை நம்முடைய குடும்பத்திலே நம்மை செய்ய தூண்டிக் கொண்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே 2 விடயங்களை இந்த அன்பு நாம் செய்ய நம்மை ஒவ்வொரு நாளும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கும். அது வேறொன்றுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக தியாகங்களை ஏற்றுக்கொள்வதற்கும், என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்றவர்களுக்காக தியாகத்தை ஏற்றுக்கொள்வதற்கும், என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்குமாக இந்த அன்பு என்னை தூண்டிக் கொண்டிருக்கும். இந்த அன்பை நம்முடைய இதயத்திலிருந்து நாம் வெளிப்படுத்துவோம் என்று சொன்னால், இங்கு இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழுகிற நம்முடைய சூழலில், நம்முடைய குடும்பங்களில், நாம் வாழுகிற நாம் கொண்டாடுகிற நம்முடைய திருவையில் தியாகத்தை ஒருவரிடத்தில் கொடுக்கக்கூடியவர்களாக, பிறருக்காக எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களை ஏற்கக்கூடிய அளவிலே நம்மை தாழ்த்தி கொள்ளுகின்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால், நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இறை அரசனுடைய இறை ஆட்சியினுடைய மிக அற்புதமான குடும்பங்களாக இருக்கும். ஆகவேதான் இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்க கேட்டோம். பெயல் சொபுகளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்று சொன்னால், உங்களை சார்ந்தவர்கள் எதை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார்கள்? ஆகவே ஒரு அரசன் இன்னொரு அரசை அடைய வேண்டும் என்று சொன்னால், அவன் முதலில் அந்த நாட்டினுடைய தலைவனை அவன் என்ன செய்ய வேண்டும்? வீழ்த்த வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவர் வாழுகின்ற இல்லங்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அன்பு என்கின்ற அந்த ஆயுதத்தை கொண்டு நம்முடைய குடும்பங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய குடும்பங்கள் மீது இருக்கக்கூடிய தீவினைகளை நாம் வேறறுக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அப்பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருடைய அருளும் ஆசையும் பெற்றதாக இருக்கும் என்பதை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்வோம். ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னோடு இணைந்திராதவர் கொடியிலிருந்து தரைக்கப்பட்ட கிளையை போல வெட்டுண்டு கீழே தள்ளப்படுவான். அந்த கிளைகள் ஒன்றாக கூட்டி சேர்க்கப்பட்டு அங்கே எரித்து காய்ந்து சாம்பலாகி போகும்.
ஆகவே நம்முடைய குடும்பங்கள் இன்று வேதனைக்குள்ளாக இருக்கிறது, நம்முடைய குடும்பங்கள் நோவுகளுக்குள்ளாக இருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களை இயேசு நமக்கு தருகின்ற அன்பினுடைய ஆழத்தில், அன்பினுடைய சுவையில், அன்பினுடைய உண்மையில் நம்முடைய குடும்பங்களை நாம் கட்டி எழுப்ப முடியாதவர்களாக நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை, மனைவி கணவனுக்கிடையே சண்டை, குடும்பத்தில் பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே புரிந்து கொள்ளாத நிலைமை, சகோதர சகோதரிகளுக்கிடையே புரிந்து கொள்ளாத நிலைமைகளே நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி தீவுகளாக நம்முடைய குடும்பங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்வதற்காக கடவுள் என்னையும் உங்களையும் அழைக்கவில்லை. நம்முடைய குடும்பங்களிலே நாம் குடும்பமாக இணைந்து வாழவே கடவுள் நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கின்றான். ஆகவே அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர், அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். நான் வேதத்திலே கேட்பதை போல ஆண்டவர் வானினின்று உங்களை உற்று நோக்குகிறார். ஆண்டவரை தேடுகின்றவர்கள் யாராவது உண்டோ என்று சொன்னால் அங்கே ஆண்டவருடைய வாசத்தை அவர் உறுதிப்படுத்துகிறார். நம்ம எல்லோரும் நம்முடைய குடும்பங்களிலிருந்து இந்த திருப்பலி கொண்டாட்டத்திற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆகவே நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவரை தேடக்கூடியவர்கள், ஆண்டவரை உற்று நோக்குகிறவர்களாக இங்கே என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று ஆண்டவர் நம்முடைய இதயங்களை உற்று பார்க்கிறார். ஆகவே நம்முடைய இதயங்களிலே விருப்பு, வைராக்கியம், பகைமை, பிரச்சனை, பிரிவினை, அழுக்காறு, குடிவரி இவைகளோடு தீவினைகளோடு நாம் இந்த இடத்திலே வந்திருக்கிறோம் என்று சொன்னால் ஒருபோதும் ஆண்டவர் நம்முடைய இதயமாக என்ற இல்லத்திலே வாசம் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய இதயமாக என்ற இதயத்திலே வாசம் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் நாம் வாழுகிற நம்முடைய குடும்பங்கள் ஒரு பேய் போய் இன்னும் 7 மோசமான பேய்களை கூட்டி சேர்த்து கொண்டு வந்து அந்த இல்லத்தினுடைய நிலைமை போல நம்முடைய வாழ்க்கையும் ஆகிவிடும். ஆகவே நாம் உடைமைகளை கிழிப்பதில் அல்ல, உணவுகளை தவிர்ப்பதில் அல்ல, இதயங்களை கிழித்தவர்களாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஒன்றாக கூடி வருவோம். அப்பொழுது நானும் நீங்களும் ஆண்டவருடைய பேராசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் புனித தேவசாயம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு பாடமாக சொல்லி தருகிறார். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு பழிச்சொற்கள் விழுந்த பொழுதும் இயேசுவிற்காக எந்த வேதனைகளையும் எந்த போராட்டங்களையும் தாங்கிக் கொள்ளுகிற சக்தி அவரிடத்திலே இருந்தது என்று சொன்னால் இயேசுவாகிற அந்த அன்பை அந்த இதயத்திலே அவர் கொண்டிருந்தார். ஆகவேதான் புனித பவுல் சொல்லுவார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தையிலே 8-9 இறைவார்த்தைகளிலே புனித பவுல் அழகாக சொல்லுவான், என் இயேசுவாகின்ற ஒப்பற்ற செல்வத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்காக நான் படித்து பெற்ற பட்டங்கள், நான் சேமித்த என்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாவற்றையும் நான் குப்பையாக கருதுகிறேன். ஆகவே இயேசுவாகின்ற ஒப்பற்ற செல்வத்தை என்னுடைய வாழ்க்கையில் சொந்தமாக்கிக் கொள்ள எனக்கு இருப்பவற்றை நான் எது என்னுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை என்று கருதினோ அவையெல்லாம் நான் குப்பையாக இயேசுவிற்காக நான் வைத்துக் கொள்ள முன் வருகிறேன். அப்பொழுதுதான் இயேசுவாகிற ஒப்பற்ற செல்வத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் வைத்துக் கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நாமும் இந்த இடத்திலே இந்த புனிதருடைய புண்ணிய பாதங்கள் பதிந்த இடத்திலே நாமும் கூடி வந்திருக்கிறோம். இயேசு இந்த புனிதர் வழியாக நம்மை அழைக்கின்றார். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உன்னுடைய பிரிவினைகள், உன்னுடைய பொய்மைகள், உன்னுடைய பிணக்குகள், வைராக்கியங்கள், பழி வாங்குகிற குணங்கள், உன்னிடத்தில் நீ கொண்டிருக்கிற தீவினைகள் அனைத்தையும் நீ வேறிருக்கின்ற பொழுது உனக்காக உன்னுடைய குடும்பத்திலே நான் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உனக்காக உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய துன்பங்கள், வேதனைகள், உன்னுடைய நோவுகள், உன்னுடைய பிணிகள், உன்னுடைய சுகவீனங்கள் எல்லாவற்றிற்கு நான் ஒரு பெரிய தீர்வை உன்னுடைய வாழ்க்கையில் நான் தர முடியும் என்று சொல்லுகிற வாக்கு தத்தத்தை இந்த நாளிலே இந்த இடத்திலே ஆண்டவர் நமக்கு தருகின்றான். அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இயேசு நமக்கு விட்டு சென்ற அன்பை நம்முடைய இதயத்திலே நாம் ஏற்றுக்கொள்வோம். அந்த அன்பிலிருந்து குடும்பங்களுக்காக தியாகத்தை, குடும்பங்களுக்காக எந்த சூழ்நிலையிலும் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு தைரியத்தை, மன உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதங்களோடு புனித தேவசாயத்தை போல இயேசுவுக்காக துணிந்து சான்று பகர முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதற்காக நம்முடைய உடலாகின்ற ஆண்டவர் தங்குகின்ற இந்த ஆலயத்தை நாம் அழகுபடுத்துவோம். நம்முடைய இல்லங்களை அல்ல, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த உடலாகின்ற இந்த ஆலயத்தை அன்பாலும் பகிர்வாலும் நம்பிக்கையாலும் அமைதியாலும்
விட்டு கொடுத்தலாலும் ஏற்றுக்கொள்ளுதலாலும் புரிந்து கொள்வதனாலும் இப்படிப்பட்ட பண்பு நலன்களோடு நம்முடைய உடலாகின்ற இந்த ஆலயத்தை நாம் அழகுபடுத்துவோம். அப்பொழுது ஆண்டவர் வசிக்கின்ற இல்லங்களாக நாம் வாழ முடியும். அதுவே நம்முடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாக தொடக்கமாக அமையும். ஆகவே திசை தெரியாமல் பயணித்துக் கொண்டிருந்த நம்மை ஆண்டவர் இந்த இடத்திலே நன்மையான திசையை நோக்கி நம்மை நகர்த்துவதற்காக என்னையும் உங்களையும் இந்த புனிதர் வழியாக இவ்விடத்திலே ஒன்றாக கூட்டியிருக்கின்றார். ஆகவே புனிதர் சென்ற திசையில் அவரால் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது, இயேசுவை அனுபவிக்க முடியது. அதே திசையில் நாமும் பயணிப்போம். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் அடையாளம் கண்டு இயேசு நமக்கு விட்டு சென்ற அந்த அன்பினுடைய மகிழ்ச்சியை, உண்மையை, உறவை நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய குடும்பங்களுக்கு நாம் பகிர்ந்து கொள்வோம். அதுவே நம்முடைய குடும்பங்களுக்கான ஆசீர்வாதத்திற்கான தொடக்கமாக அமையட்டும் என்ற நம்பிக்கையோடு சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஆண்டவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டுக்களை, நம்முடைய பிரார்த்தனைகளை, நம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் நம்மை ஒவ்வொருவரையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும், நம்முடைய மன்றாட்டுக்கள் அனைத்தையும் 30, 60, 100 மடங்கு ஆசீர்வாதமாக அமைத்து தருவாராக. ஆமீன்.